நண்பர்களே, இன்று ஜூலை மாதம் 27 லண்டனில் இப்பொழுது நேரம் 6:22. இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் மிக முக்கியமான ஒரு விஷயம். ஜப்பான்ல யூதர்களுடைய ஆதிக்கம் எவ்வாறு இருக்கிறது? ஏனெனில் யூதர்கள் எங்கெங்கெல்லாம் ஆதிக்கம் செலுத்த விரும்புகின்றார்களோ அவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஆதிக்கம் செலுத்தி விடுவார்கள் என்பதை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம். ஆகவே ஜப்பானில் யூதர்களுடைய ஆதிக்கம் தொடர்பாக இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். இப்பொழுது இஸ்ரேலை கண்டித்த தீவிர வலதுசாரி குடியேற்ற எதிர்ப்பு கட்சிக்கு ஜப்பானில் பெரிய பெரிய வெற்றி கிடைத்திருக்கிறது. அப்ப ஹவுஸிலே வெற்றி கிடைத்திருக்கிறது. இந்த வாரம் நடைபெற்ற நாட்டினுடைய சமீபத்திய நாடாளுமன்ற தேர்தலில் ஜப்பானின் தீவிர வலதுசாரி சான்சிஸ்டோ கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. இது இஸ்ரேலை கண்டிக்கின்ற ஒரு முக்கியமான கட்சியாக இருந்தது. மக்கள் அதனை விரும்புகின்றார்கள். ஏனெனில் இஸ்ரேல் தொடர்ச்சியாக செய்கின்ற ஆக்கிரமிப்பு, பலஸ்தீனர்களுக்கு எதிரான ஆக்கிரமிப்பு, அவர்களை கொல்வது, இது தொடர்பாக ஜப்பானிலும் எதிரொலித்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். இப்ப இஸ்ரேலை கண்டிக்கின்ற வரலாற்றை கொண்ட ஒரு தேசியவாத குடியேற்ற எதிர்ப்பு இயக்கத்தின் எழுச்சி இதனை குறிக்கிறது. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பால் வெளிப்படையாக ஈர்க்கப்பட்ட விஷயம் என்ன? அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்ற விஷயத்தை அவர் முன்வைத்தார். இதே போல இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் ஜப்பான் ஃபர்ஸ்ட் என்ற விஷயத்தை முன்வைத்திருக்கிறார்கள். ஆகவே ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற மேல் சபை தேர்தலில் 14 இடங்களை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கின்ற அதனுடைய தலைவர் சொஹோய் காமியா வகித்த ஒரே ஒரு இடத்திலிருந்து 14 இடத்திற்கு அவர் தாவி இருக்கின்றார். ஆனால் என்ன பிரச்சனைடா, குடியேற்றவாசிகளை வெளியேற்றுவோம், மற்றது யூத ஆதிக்கத்தை இல்லாமல் ஆக்குவோம் என்பது தொடர்பான கோஷங்களை அவர் வைத்தார். ஜப்பானியர்களுக்கே என்கின்ற விஷயத்தை அவர் முன்வைத்தார். ஏற்கனவே நான் ஒரு இடத்தில் இந்த விஷயம் தொடர்பாக குறிப்பிட்டிருந்தேன். ஆகவே தற்பொழுது மேல் சபையிலே அவர்கள் வெற்றி பெற்றிருப்பது ஒரு பெரும் பின்னடைவாக தற்போதைய பிரதமருக்கு இருக்கிறது, சான்சிட்டோக்கு இருக்கிறது. ஆகவே இது ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது. சரி, 1955 உருவாக்கப்பட்டதிலிருந்து கிட்டத்தட்ட தொடர்ந்து ஆட்சி செய்து வருகின்ற மைய வலதுசாரி லிபரல் டெமோக்ராட் கட்சியின் பெரும்பான்மை இழக்கப்பட்டிருக்கிறது. இது பிரதமர் ஷிகோரு இஷிபா ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகள் தற்பொழுது எழுந்து வருகின்றன. இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனை என்னவெனில், யூதர்கள் எவ்வாறு ஜப்பானிலேயே தங்களுடைய இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், எப்படி ஜப்பானை தங்கள் யூதர்கள் இஸ்ரேலியர்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடியதாக எப்படி இருக்க போகிறது, எதிர்காலம் எவ்வாறு இருக்க போகிறது என்பது தொடர்பாக ஜப்பானியர்கள் தற்பொழுது கவலைப்படுகின்றார்கள். அது மட்டுமல்ல, இப்ப யூதர்களை பொறுத்தளவில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தா உள்நுழைந்து அந்த அரசாங்கத்தை கவிழ்த்து விடக்கூடிய ஒரு 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 தன்மை அவர்களுக்கு இருக்கிறது. நாங்கள் எல்லா இடங்களிலும் வரலாறு ரீதியாக பார்க்கிறோம். என யூதர்கள் தங்களை தாங்கள் உயர்ந்தவர்கள் என்று நினைத்துக் கொண்டு மற்றவர்களை கீழானவர்கள் என்று நினைத்துக் கொண்டு அவர்கள் இருக்கிறார்கள். இந்த காமியா இருக்கிறார் தானே, இப்பொழுது அதிகமா வெற்றி பெற்ற காமியா, மேல் சபையில வெற்றி பெற்றவர், அவர் ஒரு யூத விரோதி என்று பிரச்சாரம் செய்தார்கள். பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கும் பொழுது இவர் யூத விரோதியா இல்லையா என்று தெரியாம இருக்கிறது. ஆனால் அவர் இமிகிரண்டுக்கு எதிரானவர் என்கின்ற விஷயத்தை அவர் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்தார். அத்தோடு தற்பொழுது ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்ற முக்கியமான விஷயம் என்னன்னா, இவர் யூத விரோத எண்ணம் கொண்டவர். அது மட்டுமல்ல, யூதர்களுடைய ஆதிக்கத்தை எவ்வாறாவது இல்லாமலாக்கிவிட வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். சரி, ஜப்பான்ல யூதர்களுடைய குடியேற்றம் எவ்வாறு இருந்தது என்பது தொடர்பாக நாம் தொடர்ச்சியாக பார்ப்போம். யூதர்கள் 7ஆம் அல்லது 8ஆம் நூற்றாண்டில் டோங் வம்ச சீனாவிலிருந்து வந்தவர்கள் என்று ஒரு கோட்பாடு இருக்கிறது. அங்கு ஒரு சமூகம் இருந்தது. ஆனா இது சீனாவிலிருந்து வந்த டோங் வம்சத்தில் இருந்துதான் இவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள். ஏன்னா அவர்களுடைய ஷேப், அவர்களுடைய உடல் அமைப்பு, உடல்வாகு எல்லாம் அப்படித்தான் இருக்கிறது. ஆகவே அந்த ஜீன்ல தான் இவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. யூத அடையாளங்கள், சித்தரிப்புகள் மற்றும் பைபிள் கதைகள், நடைமுறைகள் இவற்றை வைத்துக் கொண்டு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஐரோப்பிய வம்சாவளியை சேர்ந்த ஆரம்ப கால யூதர்கள் 1543ஆம் ஆண்டு வாக்கில் போர்த்துகீசியர்களோடு ஜப்பானுக்கு வந்தார்கள். இப்ப 1543 போர்த்துகீசியரோடு ஜப்பானுக்கு வந்தார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்கள் தெரிவிக்கின்றன. இவர்களில் ஸ்பானிஷ் கட்டுப்பாட்டில் உள்ள நேபிள்ஸுக்கு இடம்பெயர்ந்த யூத மாலுமிகள் 1492 ஸ்பானிஷ் வெளியேற்றத்தின் பொழுது கத்தோலிக்க மதத்திற்கு மாறி இருக்கின்றார்கள் இந்த யூதர்கள் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன, வரலாறு சொல்கிறது. பின்னர் சிலர்
டெசிமாவில் உள்ள வர்த்தக பதவியில் இருந்தார்கள். 1587 ஆண்டில் இந்த குடியேறிகள் சிலர் ஜப்பானுக்கு மேலும் வந்திருக்கிறார்கள். யூத வணிகர்களாக கிங்கி பிராந்தியத்திலே உள்ள யோதா நதிக்கு வந்திருக்கிறார்கள் என்று இந்த வரலாறு சொல்கிறது. அங்கு கிறிஸ்தவர்கள் இருந்திருக்கிறார்கள் ஏற்கனவே. ஆனால் அதுக்கு பிறகு யூத குடியேறிகள் யோகோஹாமாவில் தங்களுடைய வசிப்பிடங்களை அமைத்துக் கொண்டார்கள். 1895 வாக்குகளே இந்த சமூகம் 50 குடும்பங்களைத்தான் கொண்டிருந்தது, வெறும் 50 குடும்பங்கள். ஆகவே அதுக்கு பிறகு அவர்கள் தங்களுடைய ஆலயத்தை நியமித்தார்கள் அல்லது அமைத்தார்கள். என்னன்னா போற இடங்கள் எல்லாம் ஆலயத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப இலங்கையில அவர்கள் சபா ஹவுஸ் அமைந்திருக்கின்ற இடங்கள் எதுவுமே அனுமதி பெற்றதாக இல்லை. அவர்களா வருவார்கள், அவர்களா ஒரு இடத்தை வாங்குவார்கள், கட்டுவார்கள், ஆலயத்தை அமைத்துக் கொள்வார்கள். சரி, அவர்கள் வணங்குவதற்காக ஆலயத்தை அமைக்கின்றார்கள் என்று வைத்துக் கொண்டால் அதற்கு பிறகு ஆக்கிரமிப்பு கூடிவிடும். இப்ப 1880கள்ல யூதர்கள் நாகசாகியில குடியேறினார்கள். குறிப்பிடத்தக்க ஒரு துறைமுக நகரம் பாருங்க. அவர்கள் எங்க பார்த்தாலும் கடற்கரை ஓரமாக குடியேறுகின்றார்கள். சொகுசாகவும் இருக்க வேணும், அத்தோடு அவர்களுடைய அரசியல் ஆதிக்கத்தை நிலைநாட்ட வேண்டும். இப்ப ரஷ்யா படுகொலைகளிலிருந்து தப்பியோடும் யூதர்களுக்கு எளிதிலே அணுகக்கூடியதாக இருந்தது ஜப்பான் தான். அதனால் ஜப்பானுக்கு அவர்கள் வந்தார்கள். இப்ப நாகசாகியில உள்ள யூத சமூகத்தை பொறுத்தளவுல யோகோஹாமாவை விட மிகப்பெரியதாக இருந்த போதிலும் ரஷ்ய ஜப்பானிய போரின் விளைவுகள் அவர்கள் பெருமளவு இடம்பெற வைத்திருக்கிறது. தங்களுடைய அந்த தோரா குரான் போல அவர்களுக்கு தோரா இருக்கிறது. அதனை எடுத்துக்கொண்டு அவர்கள் வெளியில போய்விட்டார்கள் என்று அந்த வரலாறு அப்படியே சொல்லிக் கொண்டு வருகிறது. 1923 வரை யோகோஹாமாவில் உள்ள யூத சமூகம் மிக பெரிதாக மாறியது. இருப்பினும் 1923 ஆண்டு ஏற்பட்ட பெரிய காண்டோ பூகம்பத்துக்கு பிறகு பலர் கோப்பைக்கு இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். இதன் விளைவாக இப்பொழுது ஜப்பானில் கோப்பையில் யூத சமூகம் அதிகமாக இருக்கிறதாங்க. 1900 முற்பகுதி முதல் நடுப்பகுதி வரை கோப்பையில் உள்ள யூத சமூகம் முக்கியமாக தற்பொழுது ஈராக், சிரியா, யமன், ஈரான் மற்றும் மத்திய ஆசியா மற்றும் மத்திய கிழக்கின் பிற இடங்களிலிருந்து வந்த ரஷ்ய, ஜெர்மன் மற்றும் பக்தாதி யூதர்களை கொண்டிருந்தது. அங்கெல்லாம் வாழ்ந்தவர்கள் இப்பொழுது இங்கே ஜப்பான்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மத்திய மற்றும் கிழக்கு ஐரோப்பாவிலிருந்து யூத மக்கள் பொருளாதார காரணங்களுக்கு அப்படித்தான் முதலாவது வருவார்கள். பிசினஸ் என்று முதலாவது வருவார்கள். ஜப்பானுக்கு வந்தார்கள். 1930களில் அந்த ஜப்பான் ஏற்பட்ட முன்னேற்றங்கள்ல இவர்கள் முக்கியமாக என்னன்னா பிசினஸ தங்களுடைய முழுமையான வருமானத்துக்காக அவர்கள் கொண்டிருந்தார்கள். அது மிக முக்கியமான ஒரு விஷயம் அவருடைய வளர்ச்சிக்கு. இப்ப 2ஆம் உலக போருக்கு பின்னர் ஜப்பானை அமெரிக்கா ஆக்கிரமித்த போதும் டோக்கியோவில் இருந்த யூத சமூகம் ஒரு கொஞ்சம் சிறியதாகவே இருந்தது. நாகசாகியில யூத சமூகம் 1945க்கு பிறகு அங்க இருக்கிறது. என்னன்னா இந்த அணுகுண்டு வீசுறது, பூகம்பம், அவர்களுக்கு மரணத்துக்கு பயந்தானே பூகம்பம், அணுகுண்டு வீசிய பிரச்சனை, இதுல இருந்து அவர்கள் அங்கிருந்து ஓடிவிட்டார்கள். அப்ப 1ஆம் உலக போருக்கு பிறகுதான் ஜப்பான்ல யூத எதிர்ப்பு அதிகரித்தது. ஏன்னா இந்த யூதர்களை அங்க விட்டா அவர்கள் முழுமையாக நாட்டை பிடித்து விடுவார்கள், தங்களை நாசமாக்கி விடுவார்கள் என்ற மனநிலையில் ஜப்பானியர்கள் இருந்தார்கள். ரஷ்யாவில அக்டோபர் புரட்சிக்கான எதிர்ப்பினை காரணமாக ரஷ்யாவில் யூத அகதிகளுக்கு ரஷ்யாவிலிருந்து வருகின்ற யூத அகதிகளுக்கு உதவுவதில் ஜப்பானிய அரசாங்கம் ஒத்துழைத்தது. இப்ப பாலஸ்தீனத்திலையும் முஸ்லிம் சமூகம் ஒத்துழைத்தது. இப்பொழுது முழு நாடும் அவர்களுடைய என்கின்றார்கள். இந்த பெரிய ஆபத்து இலங்கையிலும் வரப்போகிறது. ஏனெனில் இலங்கையில கொஞ்சமாக அதிகரித்து கொண்டு போகிறார்கள். அவர்களுடைய சபாத் ஹவுஸ்கள் இருக்கிறது, ரெஸ்டாரண்ட் இருக்கிறது, அவருக்கு கோஷர் உணவு வெட்டக்கூடிய இடம் இருக்கிறது. அவர்கள் எங்களுக்கு ஹலால் போல அவர் அறுத்து சாப்பிடக்கூடிய இடம் இருக்கிறது. ஆகவே இப்படி இவ இலங்கையை மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஸ்தலமாக யூதர்கள் தற்பொழுது ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதே போல ஜப்பான்ல பிரச்சனை என்னன்னா இந்த பூகம்பம், எரிமலை வெடிப்பு அவர்களுக்கு அது மிகப்பெரிய பயமாக இருக்கிறது. ரைட். யூத மக்கள் மீதான அணுகுமுறைகள் தனிப்பட்ட ராஜதந்திரிகள் மற்றும் அரசியல்வாதிகளிடையே ஒரே மாதிரியா இல்லை. பலர் யூத எதிர்ப்பாளர்களாக இருக்கிறார்கள். யூதர்களை உள்ளுக்கு விட்டாலே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆகவே ஜப்பானிய தூதர் சியூன் சுகிஹாரா போலந்து மற்றும் யூத அகதிகளுக்கு போக்குவரத்து விசாக்களை வழங்கியிருந்தார். ஆனால் தற்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் தற்பொழுது ஜப்பானியர்களிடையே யூதர்கள் தொடர்பான ஒரு அச்சம் எழுந்திருக்கிறது. ஏன்னா இவர்கள் தங்களுடைய நாட்டிலே ஆதிக்கத்தை செலுத்தி விடுவார்களா என்கின்ற அச்சம் இருக்கிறது. ஆஸ்திரேலியா பொறுத்தளவுல
சீனாக்காரர்களுடைய ஆதிக்கம் மிகப்பெரிய ஆதிக்கமாக இருக்கிறது, ரஷ்யர்களுடைய ஆதிக்கம் மிகப்பெரிய ஆதிக்கமாக இருக்கிறது. ஆகவே இங்கே இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனை ஜப்பானில் யூதர்களுடைய ஆதிக்கம் அதிகமாகி விடுமா என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. அவர்கள் வியாபாரிகளைப் போல வருவார்கள், அதற்கு பிறகு உள்ளே வந்து அவர்கள் தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துவார்கள். இப்ப 2022ல சான்சிட்டோவின் முதல் மேல் சபை இடத்தை காமியா வென்றிருக்கின்றார். ஆகவே அவர் தற்பொழுது இந்த யூத எதிர்ப்பு பிரச்சாரத்தை அவர் மேற்கொண்டிருக்கின்றார். எனவே இது ஓரளவில் உண்மையான விஷயம் கூட. ஏனெனில் எங்களுக்கு தெரியும், ஒரு 1000 யூதர்கள் இருந்தாலே அது அந்த இடத்தை அவர்கள் கைப்பற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே தற்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் ஜப்பானில் யூதர்களுடைய ஆதிக்கம் அதிகமாகுமோ என்கின்ற மிகப்பெரிய அச்சத்தை இவர் வெளியிட்டிருக்கின்றார். ஆனால் காலப்போக்கில் தான் இந்த விஷயங்கள் தெரிய வரும். எங்களுடைய அனுபவத்துல இப்ப ஜப்பான் இஸ்ரேல் நட்பு சங்கத்தினுடைய உறுப்பினராக இருக்கின்றவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், தங்களுக்கு யூத நண்பர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த தேர்தலில் சான்சிட்டோ குடியேற்றம் மற்றும் வெளிநாட்டு மூலதனத்தை கட்டுப்படுத்துதல், பாதுகாப்பை வலுப்படுத்துதல் மற்றும் பாலின சமத்துவம் மற்றும் பன்முகத்தன்மை கொள்கைகளை தடுப்பது குறித்த பிரச்சாரம் செய்தார். ஆகவே இந்த விஷயங்களை அவர் முன்வைத்த காரணத்தினால இப்ப யூத எதிர்ப்பு மற்றும் இமிகிரண்ட் பிரச்சனைகள், பெண்கள் பணியிடத்தை விட்டு வெளியேறி குழந்தைகளை வளர்ப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று காமியா வாதிட்டார். ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில் காமியா தன்னுடைய வெற்றியை பதிவு செய்திருக்கின்றார். காலப்போக்கில் தான் தெரியும் இந்த அரசியல் மாற்றம் எவ்வாறு ஜப்பானில் வேலை செய்யப்படும். ஜப்பானை பொறுத்தளவில் பணவீக்கம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. டாக்ஸ் மிக அதிகமாக கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. கோவிட்டுக்கு பின்னரான காலப்பகுதியில் ஜப்பான் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியை சந்தித்திருக்கிறது. இருந்தும் கூட தன்னுடைய உற்பத்தி திறனை அதிகரித்து கொண்டு வருகிறது. எதிர்காலத்தில் தெரியும் எவ்வாறான அரசியல் மாற்றங்கள் நிகழும் என்பது எதிர்காலத்தில் தெரியும். நல்லது, மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவிலே சந்திப்போம். நன்றி நண்பர்களே.